ஹலோ பெண்களே, வெல்கம் பேக் டு வராலே லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். கோக்னட் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு. ஸோ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாம் கோக்னட்டை ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து கோக்னட்டை உடச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே உப்புக்கல்லை போட்டு நல்லா வந்து தடவி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமையே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம திங்ஸை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறத தவிர்க்கலாம். ஸோ அடுத்தது டிப் நம்பர் 2 வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கோகோனட்டை உடைக்கிறீங்க. பட் அதை வந்து உள்ளே இருந்து நம்ம அந்த செதில் வந்து வெளியில் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு தண்ணியில் வந்து அந்த தேங்காய் மூடியை வந்துட்டு ஊற போடலாம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேங்காய் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது டிப் நம்பர் 3 என்னன்னு வந்து பார்க்கலாம். டிப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே தேங்காய் உடைச்சோடனே அன்றைக்கே வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் விட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த தேங்காய் கொஞ்சம் காஞ்சி இருக்கும்போது நம்மளுக்கு அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்புக்கல் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுக்கான அவசியமே இருக்காது. ஸோ இப்போ நான் ஊற வச்ச தேங்காவை நான் உங்களுக்கு வந்துட்டு உடச்சி காட்டுறேன். ஸோ எப்போவுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கத்தியெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அந்த தேங்காவை வந்து எடுக்க கஷ்டப்படுவோம். கத்திக்கு பதிலாக இந்த மாதிரி கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு எல்லா வெசல் ஷாப்லேயுமே கிடைக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அது வச்சு எடுக்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணுன்ட்டு வந்துட்டு அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற செதில் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக சமையலுக்கு உடைச்ச தேங்காய் மூடி தான் எடுத்து நான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். இதே நீங்கள் ஒரு நாள் முன்னாடி வச்சு அந்த தேங்காய் மூடியை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது எடுக்கிறதுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தேவையான பொருட்களை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபுட்டுக்கான பெனிஃபிட் ரொம்பவே நிறையா கிடைக்கும். ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா.